ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஜேஜே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம சப்பாத்தியை எப்படி லேயரா சூப்பரா சாஃப்டா செய்யலான்றதுக்கு ஒரு டிப்ஸும், அதோட நீங்க குடமிளகாய் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ சுட சுட உங்க வீடு தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரண்டு மேஜை கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயில 5 பூண்டு பல்லும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி, அதோட 3 வெங்காயத்தை மீடியம் சைஸுக்கு நான் வெட்டி இதுல சேர்த்திருக்கிறேன். இதை நல்லா கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவு நான் இன்னைக்கு செய்யறேன். தேவையான அளவு உப்பு நம்ம இதுல சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்க 5ல இருந்து 6 பேர் வரைக்கும் நம்ம இதை சாப்பிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். பாருங்க, நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்ப இதுல 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் நறுக்கி இதுல சேர்த்திருக்கிறேன். இப்ப வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழைய வேகட்டும். மூடி வச்சு வேக வைக்கிறதா இருந்தாலும் வைங்க, சீக்கிரமா வெந்துடும். இப்ப தக்காளி நல்லா குழைய வேகணும். பாருங்க, நல்லா குழைய வெந்துருச்சு. இப்ப நம்ம இத அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். இதை ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்ல மென்மையான விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு 3 மேஜை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எந்த எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இதுல சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சேர்த்தீங்கன்னா முகத்துக்கு தெரியும். அதோட மிக்ஸி ஜாரை லைட்டா வாஷ் பண்ணிட்டு அதையும் இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம ஏற்கனவே நல்லா வெந்ததுதான், அதனால இப்ப எண்ணெய் மட்டும் எல்லாத்துலயும் படுற அளவுக்கு நம்ம கிளறினதுக்கு அப்புறமா இப்ப இதுல மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 மேஜை கரண்டி அளவுக்கு வத்தல் தூள், பட்டர் மசாலா 2 மேஜை கரண்டி சேர்த்துக்க போறேன். காரம் நீங்க நிறைய சாப்பிடுவீங்கன்னா 2 மேஜை கரண்டி சேர்த்துக்கோங்க. வத்தல் தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப மசாலா எல்லாம் நல்லா எல்லா இடமும் கிளற மாதிரி கிளறி விடுங்க. அந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மசாலா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்க 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வைக்கலாம். இதை கிளறி விட்டுட்டு நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில 1 மேஜை கரண்டி அளவுக்கு வெண்ணெயை உருக்கிக்கோங்க. வெண்ணெய் உருகினதுக்கு அப்புறமா 1 வெங்காயத்தை வெட்டிட்டு இதை மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதை நல்லா கிளறிக்கலாம். இந்த வெண்ணெயோட டேஸ்ட் வெங்காயத்துல இறங்கும் போது சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ நான் 2 குடமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்க உங்ககிட்ட என்ன கலர் இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் நிறைய இருக்கும்போது போட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா அந்த வெண்ணெயோட டேஸ்ட் இந்த காயில இறங்குற வரைக்கும் நல்லா இதை வதக்கி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ மசாலா கொதி வருது. இப்ப நம்ம இத மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மசாலாவை எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம இத வேக விட்டுறலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ ஓரத்துல எல்லாம் எண்ணெய் பிரியுது. இப்ப இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் குடமிளகாவை நம்ம இதுல இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுவோம். இப்போ கஸ்தூரி மேத்தி 1 மேஜை கரண்டி அளவுக்கு இப்படி கையில எடுத்து நல்லா நசுக்கி இதுல சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். இது வேற ஒண்ணும் இல்ல, வெந்தய கீரை தான்.
இது சேர்த்ததுக்கு அப்புறமா இது 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு நம்ம வேக விடணும். இது வந்து ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பா நீங்க இதை மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா சூப்பரா எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. மல்லித்தலை மட்டும் கடைசியா நீங்க தூவி இது கிளறிட்டு நீங்க வந்து நிறுத்திடலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு மேஜைக்கரண்டி அளவுக்கு நம்ம வந்து வெண்ணெய் மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்ப வெண்ணெய் உருகிற வரைக்கும் நம்ம இதை கிளறி மட்டும் விட்டுட்டு நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான ஒரு சப்பாத்திக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு மாவு பசையும் போது வெந்நீர் நல்லா சூடா கொதிக்கிற வெந்நீர் சேர்த்து நீங்க மாவு பசைஞ்சீங்கன்னா சப்பாத்தி வந்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாவும் மென்மையாவும் இருக்கும். அதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்க மடிச்சு வச்சுட்டு மறுபடியும் நீங்க அதை விரிச்சிங்கன்னா சாப்பிடும்போது லேயர் லேயரா ரொம்ப ரொம்ப மெல்லிசா வாயில வச்சாலே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டுக்கு சப்பாத்தி கிடைக்கும். இப்போ கல் சூடானதுக்கு அப்புறமா இந்த சப்பாத்தியை போட்டு ஒரு பக்கம் பபிள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி அடுத்த பக்கம் போடுங்க. கல் வந்து ரொம்ப கம்மியான சூடு இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான சூடு இல்லாம மிதமான சூடுல வச்சுக்கோங்க. பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா 2 பக்கம் மாத்தி போட்டுட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. 2 சைடுக்கும் மாத்தி மாத்தி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்கும். நீங்க மறக்காம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. சூப்பரா லேயர் லேயரா அப்படி பிரிஞ்சு வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி கண்ணாடி மாதிரி மெல்லிசா இருக்கு பாருங்க. இது சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இதோட இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமான டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ சுட சுட